எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? என்னோட ஃபேஸ் காமிச்சு பேசின வீடியோவில் வந்து குக்கிங் கிளாஸ் பற்றி சொல்லியிருந்தேன். அதுலேருந்து எல்லாருமே ஆர்வமாக கேட்டுட்டு இருக்கீங்க, எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு. வெளிநாட்டிலேருந்து கூட நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. நம்மளோட கௌரி குக்கிங் கிளாஸ் வந்து ஜூலை 24 சனிக்கிழமை அன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. சனிக்கிழமை மத்தியானம் 1 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் 3 மணி நேரம் பிளான் பண்ணியிருக்கோம். மேபி 1 hour எக்ஸ்டெண்ட் ஆகி 1 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் கூட இந்த கிளாஸ் இருக்கும். இது வந்து ஒரு பெய்டு கிளாஸு. இதுக்கு வந்து நீங்கள் 800 rupees பே பண்ணணும். இது வந்து சனிக்கிழமை 4 மணி நேரம் ஒரு கிளாஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை 1 மணி நேரம் ஒரு கொஸ்டின்ஸ், நீங்கள் டவுட்ஸ் அந்த கிளாஸில் முதல் நாள் நடந்த கிளாஸில் இருக்க டவுட்ஸ் எல்லாம் நீங்கள் கேட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் எங்கிட்ட 2 ஃபோன் கால் பேசிக்கலாம். அதுவும் வந்து இந்த கிளாஸ், இந்த குக்கிங் பற்றிய டவுட் வந்து நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ இந்த கிளாஸ் பற்றி இந்த டேட்டு, இந்த டைமு இதெல்லாம் சொன்னோம் இல்லையா, இந்த டீட்டெயில்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துட்டு நீங்கள் 800 ரூபாய் பணம் கட்டி இந்த கிளாஸில் முன்பதிவு செஞ்சுக்கலாம். நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம், இந்த குக்கிங் கிளாஸ் எதுக்கு? நிறைய ரெசிபி வீடியோ இருக்குல்ல, அதை பார்த்து செஞ்சுட்டு போகிறோம், இதுக்கு எதுக்கு ஒரு கிளாஸு, அதுக்கு எதுக்கு பணம் கட்டி செய்யணும்னு சொல்லிட்டு. ஒரு ரெசிபி வீடியோனா அதில் வந்து நானே நிறைய போட்டிருக்கேன். அதில் வந்து அந்த ரெசிபி மட்டும்தான் நம்ம சொல்லுவோம், நிறைய டீட்டெயில்ஸ் சொல்ல முடியாது. ஒருத்தருக்கு வந்து பசிக்கும் போது ஒரு மீன் துண்டு கொடுக்கறத விட அவங்களுக்கு மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்துட்டா அவங்களுக்கு லைஃப் ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நான் ரெசிபின்னு கொடுக்குற வீடியோ வந்து ஒரு மீன் மாதிரி உங்களுக்கு. பட் இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு நான் மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு வந்து அது ஃபுல்லாக அந்த ரெசிபி பற்றி ஃபுல்லாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ ஃபஸ்ட்டு கிளாஸில் வந்து நம்ம எடுத்திருக்க தலைப்பு வந்து சாம்பார். நிறைய பேர் சாம்பார் வந்து கேட்டிருக்கீங்க, அதனால சாம்பார் எடுத்திருக்கேன். சாம்பாரில் என்ன இருக்குன்னு நினைக்காதீங்க. இதில் வந்து பிகினர்ஸ், எனக்கு சமையலே தெரியாது, பருப்புனாவே துவரம்பருப்பு எது கடலை பருப்பு எதுன்னு தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கு அது எல்லாமே பருப்பு வகை எல்லாமே சொல்லி கொடுத்துருவேன். இப்போ 2 பேருக்கு 4 பேருக்குன்னா எவ்வளோ பருப்பு ஊற வைக்கணும், எவ்வளோ காய் யூஸ் பண்ணோம், அந்த புளியோட அளவு எவ்வளோ, அது எப்படி நம்ம செலக்ட் பண்ணுறது புளி, அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் நான் கொடுத்துருவேன். இப்போ பருப்பு வேக வைக்கிறதுலேருந்து நீங்கள் காய் கட் பண்ணுறது, சாம்பார் வைக்கிறது, அந்த மாதிரி டீட்டெயிலாக இந்த கிளாஸில் வந்து ஒரு 7-8 டெமோ ரெசிபி காமிப்பேன். அது இல்லாமல் நிறைய சொல்லி கொடுப்பேன். அரைச்சி விட்ட சாம்பார், பொடி போட்டு வைக்கிற சாம்பார், டிஃபன் சாம்பாருக்கும் லஞ்ச் சாம்பாருக்கும் என்ன வித்தியாசம், ஹோட்டல் சாம்பார்னா எப்படி வைக்கிறது, சாம்பார் டிஃபன் சாம்பார் பண்ணிவிட்டு அதை எப்படி லஞ்ச் சாம்பாராக மாற்றுறது, அந்த மாதிரி நிறைய விஷயம் நான் சொல்லி கொடுப்பேன். அது இல்லாமல் பொடி, சாம்பார் பொடி எப்படி வீட்லேயே வந்து குறைஞ்ச அளவில் ப்ரிப்பேர் பண்ணுறது, இல்லை ஒரு வருஷத்துக்கு தேவையான சாம்பார் பொடி வந்து எப்படி நிறையா வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறது, அந்த மாதிரி எல்லாமே நான் சொல்லி கொடுத்துருவேன். ஸோ இந்த கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாம்பார் பற்றி அக்கு வேற ஆணி வேற தெரிஞ்சிடும். நீங்கள் வந்து ஒரு சாம்பார் எக்ஸ்பர்ட் ஆயிடுவீங்க. ஓகே, ஆர்வமாக இருக்குல்ல உங்களுக்கு இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு? எனக்கும் கற்றுக் கொடுக்க ஆர்வமாக இருக்குது. உங்களை கிளாஸில் மீட் பண்ணுறேன். பாய்.